ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கற்போம் சிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோல என்ன பார்த்தோம்? நம்ம ப்ரோக்ராம் எப்படி எழுதுறது, அந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு நல்ல ப்ரோக்ராம்குள்ள என்னெல்லாம் கண்டென்ட்ஸ் இருக்கும், எந்த விதமான ஆர்டர்ல எழுதணும், எந்தெந்த செக்ஷன்ஸ் வந்து என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ணுது, அதாவது அந்த செக்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன எழுதுறோம், அது என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே, அந்த வீடியோல நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தோம், கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு சி ப்ரோக்ராமை நம்ம எழுதிட்டு டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம். கோட் டாட் சின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஃபைல் நேம் வந்து கோடுன்னு வச்சுக்கோங்க. கோட் டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிட்டு அந்த சி ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி அவுட்புட் வர வச்சோம், கரெக்டா? அப்போ நம்ம ரன் பண்ணி அவுட்புட் வர வைக்கிறதுக்கு பேக் எண்ட்ல என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ அதை தான் என்ன சொல்றோம், கம்பைலேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, கம்பைலேஷன் இன் சி. ஸோ த கம்பைலேஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் த சோர்ஸ் கோட் இன்டு ஆப்ஜெக்ட் கோட் ஆர் மெஷின் கோட். இப்போ சோர்ஸ் கோடுன்றது நம்ம எழுதின சி ப்ரோக்ராம் கோட். ஓகே, ஆப்ஜெக்ட் கோட் அல்ல மெஷின் கோட்னா என்னது? அதாவது நம்ம எழுதுற சி கோட் வந்து என்னதான் சின்டெக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி எழுதினாலும் ஆஃப்டர் ஆல் அது வந்து ஹியூமன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு லாங்குவேஜ், கரெக்டா? ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரா செட் ஆஃப் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம எழுதுறோம், அவ்வளவுதான், கரெக்டா? பட் மெஷினுக்கு அதை வந்து ரீட் பண்ணவோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவோ தெரியாது. உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மெஷினால எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? பைனரி லாங்குவேஜ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், அதை மட்டும்தான் மெஷினால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், நாம் எழுதுற சி ப்ரோக்ராம் மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் வரணும்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மெஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோடா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதை தான் வந்து இந்த கம்பைலர் வந்து பண்ணுது. ஓகே, ஸோ அது எப்படி பண்ணுது? The compiler checks the source code for errors, and if the source code is error free, then it generates the object code. நம்ம சோர்ஸ் கோட்ல ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்குது. எரர் இல்ல, எல்லாமே ஓகே அப்படின்னா என்ன பண்ணுது, அதை டைரக்டா ஆப்ஜெக்ட் கோடா, அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணி மெஷினுக்கு கொடுக்குது. ஓகே, ஸோ இந்த கம்பைலேஷன் ப்ராசஸ்ல 4 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. ஓகே, ப்ரீ ப்ராசஸிங், கம்பைலிங், அசம்பிளிங் அண்ட் லிங்கிங். ஓகே, நம்ம இது ஒவ்வொரு ஸ்டெப்ஸா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சார்ட் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட். லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா நான் வந்து இந்த சி ப்ரோக்ராம்ல இருக்க வீடியோஸ் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். நீங்க நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொல்லியிருக்கீங்க, நிறைய வியூஸ்லாம் வருது. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ஜஸ்ட் ஸ்மால் ரெக்வெஸ்ட் ஃப்ரம் மீ, என்னன்னா நீங்க நிறைய பேர் பாக்குறீங்க, பட் கொஞ்சம் பேர் தான் ஆக்சுவலி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம், ஜஸ்ட் அ ஸ்மால் ரெக்வெஸ்ட். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பார்க்குறோம். ஓகேயா? அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 4 ஸ்டேஜஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றது ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கோங்க. இதில் நீங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுது, நம்ம கொடுத்த இன்புட் ஃபைல், அதாவது இன்புட் ஃபைல்னு சொல்லக்கூடாது, நம்ம எழுதின சி ப்ரோக்ராம். ஓகே, நம்ம சி ப்ரோக்ராமை எழுதி இப்படி ஒரு நேம்ல சேவ் பண்ணிட்டோம், கோட் டாட் சி. அதாவது டாட் சின்றது சி ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன். நம்ம எழுதுற சி ப்ரோக்ராம் எப்பயுமே எப்படி சேவ் பண்ணணும், டாட் சின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணணும். ஓகே, ஸோ கோட் டாட் சி அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், கம்பைல் பண்ண போறோம். அப்போ நம்ம கம்பைல் பண்ண போகும்போது அது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ், ஒரு இதுக்குள்ள போகுது. ஓகே, போய் அது வந்து ப்ராசஸ் பண்ணி நம்ம எழுதுற ஃபைல் நேம் அப்படியே தான் இருக்கு, ஆனா என்ன பண்ணுது, எக்ஸ்டென்ஷன் மட்டும் மாறுது. டாட் ஐ, அதாவது கோட் டாட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை ஜெனரேட் பண்ணுது. அந்த ஃபைலை அடுத்து கம்பைலருக்குள்ள இன்புட்டா போய் அது வந்து என்ன பண்ணுது, அது செட் ஆஃப் ப்ராசஸ் பண்ணிட்டு கோட் டாட் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஃபைல் ஜெனரேட் பண்ணுது. அந்த ஃபைல அடுத்து அகைன் என்ன பண்ணுது, அசம்பிளர் அப்படின்றதுக்கு அகைன் வந்து ஒரு இன்புட்டா போகுது. ஓகேயா, இன்புட்டா போயிட்டு அதுவும் ப்ராசஸ் பண்ணி அதுவும் ஒரு ஃபைல் கிரியேட் ஆகுது. ஓகேயா, அதுக்கப்புறம் லிங்கருக்குள்ள போய் அது மற்ற தேவையான லைப்ரரிஸ், ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணுது, கோட் டாட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு ஃபைல் வருது. இந்த ஃபைல் வந்த அப்புறமா ஒர்க் முடியல, இதுக்கு பிறகுதான் எக்ஸிக்யூஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. புரியுதா? இப்ப நீங்க யோசித்து பாருங்க, நம்ம கொடுக்குற சிம்பிள் டாட் சி ஃபைலு ரன் ஆகி அவுட்புட்டா வர்றதுக்கு நடுவுல இத்தனை ப்ராசஸ் நடக்குது. டாட் ஐன்னு ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகுது, டாட் எஸ்ன்னு ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகுது, அதுக்கப்புறம் டாட் ஓன்னு ஒரு ஃபைல் ஜெனரேட் ஆகுது, அதுக்கு பிறகு அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாறி லாஸ்டா நம்ம ரன் கொடுக்கும்போது அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான் ரன் ஆகி நமக்கு அவுட்புட் வருது. ஓகேயா?
ஸோ இப்போ நம்ம இந்த 4 ஸ்டேஜஸ்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ப்ராசஸர். இந்த ப்ரீ ப்ராசஸர்ன்ற நேமை நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம் படிக்கும்போதே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஓகே, நீங்க இப்போ இந்த ஸ்லைடு பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இஃப் பாசிபிள் சைட்ல பக்கத்துல ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் அந்த எழுதிருக்கோம்ல ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர், அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது நோட்ஸ் மாதிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, ரிமூவல் ஆஃப் கமெண்ட்ஸ். ஓகே, நம்ம என்ன பண்ணோம், அதுல என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்ன பண்ணோம், நம்ம கமெண்ட்ஸ் ஃபுல்லா போட்டோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் வந்து எதுக்காக போட்டோம், நம்மளோட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டோம். கரெக்டா? ஸோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் மிஷினுக்கு தேவையில்லை, மிஷினோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவையே இல்லை. கரெக்டா? ஸோ அதனால என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அது என்ன பண்ணுது, இந்த கமெண்ட்ஸை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுது. அடுத்தது எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மேக்ரோஸ். மேக்ரோஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்த செக்ஷன்ல டெஃபினிஷன் செக்ஷன்ல என்ன பண்ணோம், ஹேஷ் டிஃபைன் அப்படின்னு போட்டோம். ஓகே, இந்த ஹேஷ் டிஃபைன்ல என்ன பண்ணோம், ஹேஷ் டிஃபைன் போட்டுட்டு இதுக்கு வந்து இந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் மேக்ரோஸ்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹேஷ் டிஃபைன் நம்பர் 18 அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம்னா எங்கெல்லாம் வந்து நம்பர்னு வருதோ அங்கெல்லாம் அது வந்து 18 18 18 18 18ன்னு மாத்திரும். ஓகே, அதுக்கு தான் ஹேஷ் டிஃபைன் யூஸ் பண்றோம்னு சொன்னோம். கரெக்டா? ஆனா அதை சேஞ்ச் பண்ற ப்ராசஸை யார் பண்றா, இந்த ப்ரீ ப்ராசஸர் பண்ணுது. அடுத்ததா ஃபைல் இன்க்ளூஷன். ஃபைல் இன்க்ளூஷன்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஹேஷ் டிஃபைன் போடுறதுக்கு முன்னாடியே மேலே ஒன்று போட்டோம். என்ன போட்டோம், ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. அது எதுக்கு போட்டோம், நம்மளோட printf அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் ஆகணும்னா நம்ம வந்து மேலே ஹேஷ் டிஃபைன் அப்படின்றது போட்டு போடணும்னு சொன்னோம். கரெக்டா? ஸோ அது ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரது என்னது, ப்ரீ ப்ராசஸர். ஸோ நம்ம ஒரு கோட் ரன் ஆகுதுக்கு முன்னாடி என்ன தேவை, அது சம்மந்தப்பட்ட அதுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே தேவை. கரெக்டா? ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணுது, இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஹேஷ் டிஃபைன் வேல்யூஸை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஹேஷ் இன்க்ளூட்ல நம்ம என்ன ஃபைல் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதையும் அது கொண்டு வருது. அடுத்ததாக கண்டிஷனல் கம்பைலேஷன். அது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இஃப் எல்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் யூனிட்ல பார்ப்போம். அதே மாதிரி மேலேயே வந்து ஹேஷ் இஃப் டெவ், ஹேஷ் எலிஃப், ஹேஷ் எல்ஸ், ஹேஷ் எண்ட் இஃப், இந்த மாதிரி ஹேஷ் போட்டு நிறைய மேலே இருக்கும். அது ஒரு செட் ஆஃப் டைரக்டிவ்ஸ். ஓகேயா? அது எதுக்காக யூஸ் பண்றோம்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய சீக்வல் எழுதுறோம், ஆனா அதுல வந்து குறிப்பிட்ட பிளாக்ஸ் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சில ரூல்ஸ் இருந்தா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம போக போக நம்ம யூனிட்ல வந்து வரப்போற யூனிட்ஸ்ல படிப்போம். ஸோ ஓகே, ஒரி பண்ணிக்கிட வேணாம். ஸோ இந்த மாதிரி ஹேஷ் இஃப், ஹேஷ் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனல் வேல்யூஸ் யூஸ் பண்ணும்போது அதுவும் வந்து இந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இந்த 4 ஸ்டெப்பும் பண்ணி முடிச்ச பிறகு அது வந்து என்ன பண்ணுது, ஃபைல் நேம் டாட் ஐ, அதாவது நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுக்குறோமோ அது வந்து டாட் ஐ ஃபைலா ஜென்ரேட் ஆகுது. ஓகேயா? ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் இட். அடுத்து வந்து என்ன பண்ணோம், கம்பைலருக்கு போறோம். சரி, அடுத்து கம்பைலர்னா என்னது, கம்பைலர் என்ன பண்ணுது, the code which is expanded by the preprocessor is passed on to a compiler. இந்த லைனை யோசித்து பாருங்க, கோட் இஸ் எக்ஸ்பேண்டட் பை த ப்ரீ ப்ராசஸர். அதாவது இந்த ப்ரீ ப்ராசஸர் என்ன பண்ணிருக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. ஓவராலா என்ன பண்ணிருக்கு, நம்ம வந்து ஹேஷ் டிஃபைன் சிம்பிளா கொடுத்துட்டோம், அதை வந்து என்ன பண்ணிருக்கு, வேல்யூ ஃபுல்லா ரிப்ளேஸ் பண்ணிருக்கு. ஃபைல் இன்க்ளூஷன் என்ன பண்ணிருக்கு, ஹேஷ் இன்க்ளூட் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த டாட் ஐ ஃபைலுக்குள்ள தூக்கி போட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கு, நம்ம சிம்பிளா எழுதுற சி ப்ரோக்ராமுக்கு அதை வச்சு உள்ள என்னெல்லாம் தேவையோ அதை ஃபுல்லா எடுத்துட்டு வந்து ஒரு எக்ஸ்பேண்டட் ஃபைலா என்ன பண்ணுது, இந்த டாட் ஐ ஃபைல கொடுத்துருக்கு. அதான் சொல்ல வராங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணுது, இந்த கம்பைலர் கன்வெர்ட்ஸ் திஸ் கோட் இன்டு அசம்பிளி கோட். இந்த கம்பைலர் என்ன பண்ணுது, அடுத்ததா என்ன பண்ணுது, அதை செக் பண்ணிட்டு என்ன பண்ணுது, அசம்பிளி கோட் அடுத்த லெவல் ஆஃப் கோடா அது என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணுது. அசம்பிளி கோட் என்ன ஃபார்மேட்னு பார்த்தோம், டாட் எஸ் ஃபார்மேட் மாத்தோம். அதெல்லாம் இங்க போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த கம்பைலரோட முக்கியமான வேலை என்னது, அது அசம்பிளி கூட கன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கான்ல, ஒரு வேலையும் இல்லை, ஏதாவது சின்டெக்ஸ் எரர் இருக்கா, அதாவது நம்ம கோட்ல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றத பாக்குறது அதுக்கு வேலை. இன்கேஸ் நம்ம கோட்ல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நம்மளோட ஆப்ஜெக்டை அடுத்ததா போகவே விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணி நமக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இந்த மாதிரி ஒரு தப்பு இருக்கு, இந்த தப்பை சரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்னிங் மாதிரி காட்டிடும். ஓகே, அதுதான் இந்த கம்பைலரோட வேலை. தப்பான கோடு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாம ஃபர்ஸ்டே வந்து அது வந்து செக் பண்ணணும், அதுதான் வேலை. இன்கேஸ் அந்த எரர்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம கோடு பெர்ஃபெக்டா இருக்கு, எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டா இருக்கு, கரெக்டா ரன் ஆகும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த கம்பைலர் என்ன பண்ணும், நம்மளோட கோடை வந்து அசம்பிளி கோடு அதாவது டாட் எஸ் ஃபைலா மாத்தி அடுத்ததுக்கு அனுப்பிவிடும். ஓகே, ஸோ அடுத்தது அசம்பிளர் என்ன பண்ணுது, அடுத்து என்ன பண்ணுது, அந்த அசம்பிளி கூட வாங்குது. இந்த நேம் எல்லாம் பாருங்களேன், அதாவது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம், டாட் ஐன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டோம், அது கூட ஓகே.
ஆனா இது என்ன பண்ணுது, அசம்பிளி கோடா கன்வெர்ட் பண்ணுது. அசம்பிளி கோட என்ன பண்ணும், அசம்பிளரால மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால அதுக்கு நேம் அசம்பிளி கோட்னு வச்சிருக்காங்க. ஓகே, சோ இந்த அசம்பிளர் தான் என்ன பண்ணுது, இந்த அசம்பிளி கோட ஆப்ஜெக்ட் கூட மாத்துது. ஆப்ஜெக்ட் கோடுன்றத நான் என்ன சொன்னேன், மெஷின் கோடு. அதாவது பைனரி வேல்யூஸ் இருக்கிறது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் இருக்கிறது, அதுதான் என்னது, மெஷின் கோட் அல்லது ஆப்ஜெக்ட் கோட். ஸோ இந்த அசம்பிளரோட மெயின் பர்பஸ் என்னது, ஒன்றும் இல்லை, அது வந்து நடுவில் எந்த சேஞ்சஸும் பண்ணல, பெருசா எந்த ப்ராசஸும் பண்ணல, ஜஸ்ட் முன்னாடி வாங்கின அந்த அசம்பிளி கோட, அதாவது டாட் எஸ் கோட டாட் ஓ கோடா கன்வெர்ட் பண்ணுது. அதாவது அதுல மோர் டீடைல்ஸ் இருக்கும், அதை வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா அது மாத்துது. அதான் போட்டிருக்கேன். The object code will have instruction represented in binary form. Binary form என்னது, zeros and ones, which is the only language the processor can directly understand. நம்மளோட கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒன்லி லாங்குவேஜ் என்னது, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணுது. அடுத்த ஸ்டெப்ல டைரக்டா அதுவும் வந்து டைரக்டா கம்ப்யூட்டர் போல அடுத்தது வந்து லிங்கர்னு ஒண்ணுக்குள்ள வேற போகுது. இந்த லிங்கரோட வேலை என்னது, இப்போ இந்த ஸ்லைடை பார்க்கறத விட நீங்க இந்த ஸ்லைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த லிங்கரை பாருங்களேன், இந்த ஆப்ஜெக்ட் கோட் வந்தவொடனே மற்ற எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபைல் தான் போகுது. அதாவது இங்க முன்னாடி வாங்கின ஃபைல் அடுத்தடுத்து இன்புட்டா போகுது, கரெக்டா. ஆனா லிங்கருக்கு மட்டும் என்ன பண்ணுது பாருங்களேன், இங்க லைப்ரரிஸ் வருது, அதர் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் வருது, அந்த மாதிரி 3 வருது. இங்க ஓவரால் நம்ம கொடுத்த ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ் வேற வருது, இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன, லிங்கரோட வேலை என்னது, லிங்கரோட வேலை நம்மளோட ஆப்ஜெக்ட் கோடை மட்டும் பார்க்காம வேற யாராவது கோட் எழுதி வச்சிருப்பாங்க. ஓகே, நான் சொன்ன ஞாபகம் இருக்கா, ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ல வேற யாராவது கோட் எழுதி வச்சிருந்தாங்கன்னா அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணலாம், அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கோட் எழுதாம மற்றவங்க கூட ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா. அந்த ஃபைல் மட்டும் இருந்தா போதும், அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணி எழுதிக்கலாம்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கோட்ல நம்ம மற்றவங்க கூட நம்ம யூஸ் பண்றோம், இல்ல மற்றவங்க கூட ரெஃபர் பண்றோம், கால் பண்றோம் அப்படின்னா என்ன தேவை, அந்த கோடே அதால டைரக்டா வாங்க முடியாது, கரெக்டா. அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் கோட தான் வேணும், கரெக்டா. ஸோ நம்மளோட ஆப்ஜெக்ட் கோட் பிளஸ் வந்து மற்றவங்க ஃபைல்ஸோட ஆப்ஜெக்ட் கோட் அதையும் கம்பைன் பண்ணுது. ஓகே, ஸோ நம்ம கோடு மற்றவங்க ஆப்ஜெக்ட் கோட் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்துது. ஓகே, அதாவது டாட் டிஎக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்துது. அது மட்டும் பண்ணல, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா தான் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான் இருக்கு, கரெக்டா. இப்போ நம்ம வேரியபிள் பத்திலாம் படிக்கும்போது என்ன சொன்னோம், நம்ம வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்றதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னு சொன்னோம், கரெக்டா. ஸோ அந்த மெமரி ஸ்பேஸ், அதாவது நம்மளோட உள்ள போற வேல்யூஸ் இன்புட் வந்து உள்ள போனோடனே அதுக்கு தேவையான ஸ்பேஸ் எல்லாமே இருக்கணும்னா அந்த வேல்யூஸ் எல்லாமே எங்கேயா ஸ்டோர் ஆகணும்ல. ஸோ அந்த மெமரி ஸ்பேஸையும் என்ன பண்ணுது, இந்த லிங்கர் தான் என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது, அதாவது அலோகேட் பண்ணுது. இப்போ நான் இன்டிஜர் போட்டா இன்டிஜருக்கு இவ்வளவு ஸ்பேஸ் வேணும், நான் ஃப்ளோட்னு போட்டா ஃப்ளோட்டுக்கு இவ்வளவு ஸ்பேஸ் வேணும், நான் ஸ்ட்ரிங்னு போட்டா ஸ்ட்ரிங்குக்கு இவ்வளவு ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இந்த ஸ்பேஸ் வேணும்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுது. ஓகே, ஸோ எல்லா ப்ராசஸ் பண்ணி முடிச்ச உடனே லாஸ்டா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ அடுத்த ப்ராசஸ்ல வரும் எக்ஸிக்யூஷன். இப்போ நம்ம பார்த்த 4 ப்ராசஸ்மே என்னது, கம்பைலேஷனோட ப்ராசஸ். ஸோ நம்ம டாட் சி கோடு வாங்கிட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணி டாட் டிஎக்ஸி ஃபைலா வந்துருச்சு. ஓகே, அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் த கம்பைலேஷன் ப்ராசஸ் சக்சஸ்ஃபுல்லி generates an executable file, the program can be run. ஒரு executable file .exe file வந்தோடனே ப்ரோக்ராமை ரன் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸிக்யூஷன்ல 2 ப்ராசஸ் இருக்கு, லோடிங் அண்ட் எக்ஸிக்யூஷன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு .exe ஃபைல் வந்துருச்சு. ஓகே, இப்போதான் நமக்கு ஒரு ஃபைலே வந்திருக்கு, அதாவது கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்க போற ஃபைலே வந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, நம்ம ரன் பட்டன் கிளிக் பண்ணோடனே கம்ப்யூட்டரோட மெமரியில போய் ஸ்டோர் ஆகுது. இது வரைக்கும் கம்ப்யூட்டரோட மெமரியில எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கம்பைலேஷன் வந்து நாம கம்ப்யூட்டருக்கு கொடுக்க போறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஃபைலை ஜென்ரேட் ஆகணும், நம்ம வந்து எரர்லாம் பார்க்கணும், அதுக்கு தேவையான ரெஃபரன்சஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும், அதை மட்டும் தான் கம்பைலேஷன் பண்ணுது. இப்போ நமக்கு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்த பிறகு தான் நம்ம கம்ப்யூட்டருக்குள்ள லோட் பண்றோம். ஸோ அது கம்ப்யூட்டரோட மெமரியில லோட் ஆகுது. அதுக்கு பிறகு தான் என்ன பண்றது, the CPU then begins to executing the machine code instruction within the loaded program. லாஸ்டா தான் என்ன பண்ணுது, நம்ம எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ல நம்ம போட்டிருக்க அந்த மெஷின் கோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வச்சு அது எல்லா ப்ராசஸும் பண்ணி அவுட்புட் கொடுக்குது. ஸோ சம்மரைஸா சொன்னா என்ன சொல்லலாம், ஜஸ்ட் 2 ப்ராசஸ் இருக்கு, கம்பைலேஷன், எக்ஸிக்யூஷன். கம்பைலேஷன்ல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு, ப்ரீ ப்ராசஸிங், கம்பைலிங், அசம்பிளிங், லிங்கிங். ஒன்றும் இல்லை, ப்ரீ ப்ராசஸிங் என்ன பண்ணுது, நம்ம ஃபர்ஸ்ட் மேல இருக்க செட் ஆஃப் செக்ஷன்ஸ்ல தேவையானது எல்லாத்தையும் அது எடுத்துக்கிடுது, கமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஹேஷ் டிஃபைன் வேல்யூ ரிப்ளேஸ் பண்ணுது, ஹேஷ் இன்க்ளூடுக்கு தேவையான ஃபைல்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து கண்டிஷனல் கம்பைலேஷன் ஏதாவது இருந்தால் பண்ணுது. கம்பைலர் என்ன பண்ணுது,
நம்மளோட கோடை வந்து அசம்பிளி கோடா கன்வெர்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி ஏதாவது எரர் இருக்கான்னு பார்த்து எரர் இருந்துச்சுன்னா நமக்கு வார்னிங் பண்ணுது. அசம்பிளர் என்ன பண்ணுது, ஜஸ்ட் என்ன பண்ணுது, நம்மளோட கோடை வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா கன்வெர்ட் பண்ணுது. லிங்கர் என்ன பண்ணுது, நமக்கு வர அந்த ஆப்ஜெக்ட் கோடையும் நம்ம வேற ஒருத்தவங்களோட கூட நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம்னா அதோட ஆப்ஜெக்ட் கூட எடுத்துட்டு வந்து கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா கொடுக்குது. லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் என்ன பண்ணுதோம், ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல கம்ப்யூட்டரோட மெமரியில போய் லோட் பண்றோம். அதுக்கு பிறகு என்ன பண்றோம், எக்ஸிக்யூஷன் பண்றோம். எக்ஸிக்யூஷன் பண்ண உடனே நமக்கு தேவையான அவுட்புட் வருது. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.